இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தில் பாலமுருகன் ஐஆர்எஸ் அதிகாரியாக இருந்தவர் தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் இன்று முதல் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவரை வருக வருக என காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. அவருக்கு பொன்னாடை போர்த்தி உறுப்பினர் அட்டை வழங்க இருக்கிறோம். முருகன் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி கடவுளை கண்டேன் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவருடைய தந்தை மருத்துவராக ஸ்டான்லி மருத்துவமனையிலும் சென்னை பொது மருத்துவமனையிலும் சிறந்த மருத்துவராக பணியாற்றியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருடைய புதல்வர் தான் பாலமுருகன் அவர்கள். ஐஆர்எஸ் அதிகாரி. தன்னை காங்கிரஸ் பேரியக்கத்தில் அர்ப்பணித்துக் கொண்டு இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்காக காங்கிரஸ் பேரியக்கத்தின் மூலமாக பாடுபடுவேன் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவரை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஏற்கனவே சமூக சேவையில் சிறந்து செய்து கொண்டிருந்தவர். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் நேற்று ஏஎன்ஐ செய்திக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்றால், கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் வாய் திறக்கவில்லை என்று ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். எங்குதான் அரசியல் செய்ய வேண்டும் என்று நாகரிகம் இல்லாமல் இப்படிப்பட்ட அநாகரிகமான அரசியலை, மலிவான அரசியலை பாஜக இப்பொழுது கையில் எடுக்கிறது. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் சம்பவ செய்தி கேட்டவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரடியாக அங்கு சென்று மருத்துவமனையில் உள்நோயாளியாக இருக்கின்ற பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை நீங்கள் செய்யுங்கள், இறந்து போனவர்களுடைய பிரேதங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி அங்கே அடக்கம் செய்ய வரை இருந்துவிட்டு வாருங்கள் என்று 2 பேரும் என்னை அனுப்பி வைத்தார்கள். சம்பவம் நடந்தது காலையில். 4 மணி நேரத்தில் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு நானும் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், உறுப்பினர்கள் அனைவரும் சென்றோம். அங்கு எல்லாத்தையும் முடித்துவிட்டு கடைசியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அந்த குழந்தைகளின் படிப்பு செலவை காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏறக்குறைய 45 பேருக்கு மேல் அன்றைய தினம் இறந்திருந்தார்கள். நாங்கள் அந்த இடத்திலே பத்திரிகையாளரை சந்தித்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அருகில முதல் முறையாக காங்கிரஸ் பேரியக்கம் இறந்தவருடைய குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்கும் என்று அறிவிப்பு செய்தோம். இது இப்படி இருக்கையில் புதுடெல்லியில் இருக்கின்ற தலைவர்கள் வாய் திறக்கவில்லை என்று பிணத்தின் மீதும் மலிவான அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். என்ன அவ்வளவு பெரிய கருணை கள்ளக்குறிச்சியில் இறந்த தலித் மக்கள் மீதும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதும் நிர்மலா சீதாராமனுக்கும் அவர் தலைவர்களுக்கும் நடைமுறையில் காட்ட வேண்டும். வெளிவு நிலை பக்கம் பாஜக இருக்கிறதா இல்லையா என்பதை. ஓரவஞ்சனை செய்வது, அரசியல் அதிகாரத்தை தட்டி பறிப்பது, இயற்கைக்கு எதிரான அரசியல் செய்வது பாஜகவுடைய வாடிக்கை. நாங்கள் கேட்கிறோம், ஜனநாயகத்தின் மீது பாஜகவிற்கு நம்பிக்கை இருந்தால் தற்காலிக நாடாளுமன்ற பேரவைத் தலைவராக யாரை நியமித்திருக்க வேண்டும்? 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கொடிக்குனல் சுரேஷ் அவர்கள் தான் இன்று மூத்த உறுப்பினர் நாடாளுமன்றத்தில். அவரை தான் தற்காலிக பேரவைத் தலைவராக அறிவித்து எல்லோருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும்.
ஆனால் மிகப்பெரிய தவறை, வரலாற்று ரீதியான தவறை பாஜக செய்திருக்கிறது. இரண்டாவது, 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மகதாப் என்பவர் பாஜகவை சார்ந்தவர். சந்தப்பா என்பவரும் பாஜகவை சார்ந்தவர்கள். 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 பேருமே பாஜகவை சார்ந்தவர்கள், 2 பேருமே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். எதற்காக சந்தப்பாவை ஓரங்கட்டிவிட்டு மகதாப் என்பவருக்கு தற்காலிக பேரவை தலைவராக நாடாளுமன்றத்திற்கு நியமிக்க வேண்டும்? இங்கு சாதி அரசியல் பாஜக செய்கிறதா இல்லையா? மத அரசியல், சாதி அரசியல், உலகத்திலேயே பேர் போன கட்சி பாஜக. இவர்கள் போய் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை பற்றி வாய் திறப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது? இதை பத்திரிகை வாயிலாக கேட்கிறோம். இதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாஜக தலைவர்களும் பதில் சொல்ல வேண்டும். ஜனநாயகம் என்றால் கொடிக்குநோல் சுரேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக நீதி என்றால் சந்தப்பா அவர்களை நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக நீதியும் இல்லை, வரலாறும் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான நடைமுறைகளை புதிதாக திணித்து வருகிறார்கள். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. நீட் தேர்வில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் என்று உச்சநீதிமன்றமும் மக்களும் போராடி வருகிறார்கள். உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பிலும் அதிருப்தியிலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். பாஜக அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். ஏறக்குறைய 1563 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத வேண்டும். 750 மாணவ மாணவிகள் தேர்வை எழுத முடியாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் என்றால் ஒன்றிய அரசு நடத்தும் இந்த தேர்வு மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததால் 50 விழுக்காடுக்கு மேல் மாணவ மாணவிகள் தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு பாஜக பதில் சொல்ல வேண்டும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் இதே தேர்வுகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி எவ்வளவு ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஜவஹர்லால் ஏற்படுத்திய சிஸ்டம் சரியாக வேலை செய்கிறது. மோடியோடைய சிஸ்டம் ஊழலாக மாறியிருக்கிறது. இந்திய மாணவ மாணவிகளுக்கு எதிரான திட்டங்களை தீட்டி வருகிறார். பணம் உள்ளவர்களுக்கு நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு பக்கம் கையூட்டாகவும் மாறுகிறது. இன்னொரு பக்கம் யாரெல்லாம் இதற்கு சிறப்பு வகுப்பு எடுத்துக்கிறார்களோ அந்த கல்வி நிறுவனங்களுக்கு பணம் போய் சேர்கிறது. அங்கே மிகப்பெரிய ஆள் மாறாட்டம், வினாத்தாள் கசிவு, அதிகமாக மதிப்பெண், இப்படிப்பட்ட இர்ரெகுலாரிட்டி தொடர்ந்து நடந்து வருகிறது. இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. ஓகே, என்ன ரொம்ப அக்கறை உங்களுக்கு? நிர்மலா சீதாராமன் மாதிரி போராட்டம் போராடுறீங்க. அறிவிப்பாங்க. நேற்றுக்கு தான் நீட்டு போராட்டம், நேற்றுக்கு முந்தின தினம் முடிச்சிருக்கோம். நாளைக்கு மறுநாள் எங்களுடைய மேலாள் தலைவர் இளைய பெருமாளுடைய 100ஆண்டு விழா. தினமும் போராடி தான் இருக்கோம். சட்டப்பேரவையில் போராடுறோம், மக்கள் மன்றத்தில் போராடிட்டு இருக்கோம் மக்களுக்காக. கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம், செய்வோம். ரொம்ப மலிவான அரசியல் பண்றதுல இன்னைக்கு இந்தியாவிலேயே முதன்மை தலைவராக அண்ணாமலை இருக்காரு. அவர் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் மோகன்ராஜை பத்தி ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? ஆளுங்கட்சி நெருக்கடியால் அவர் விருப்ப ஓய்வு கொடுத்து இருக்கிறார். அவர் எப்ப ஓய்வு பெற்றார்? ஜனவரி மாசமே அவர் வேலையிலிருந்து போயிட்டார். அவர் போயிட்டு பல மாதங்கள் ஆகுது. இப்ப அமெரிக்காவில் இருக்கார். அவருடைய பெண்ணுடைய பிரசவ உதவிக்காக அவரும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவில் இருக்காங்க. அதுக்காக தான் காரணத்தையே சொல்லி விருப்ப ஓய்வு பெற்று போறார். உடனே அரசியல் நெருக்கடி, திமுக நெருக்கடி, அவர் விருப்ப ஓய்வு கொடுத்தாருன்னா அவர் எங்க இருந்தார்? இங்க இந்த சம்பவம் நடக்கும் போது அவர் மாவட்ட கண்காணிப்பாளராக இல்லை. அவரே ஒரு மறுப்பு பதிவு போட்டிருக்காரு.
இது தவறுங்க. இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ணக்கூடாது. நான் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்பு என்னுடைய பெண்ணுடைய பிரசவத்திற்காக உதவி செய்வதற்கு நானும் மனைவியும் அமெரிக்கா போவதற்காக விருப்ப ஓய்வை பெற்று நான் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை எந்த வம்பிலும் இழுக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு IPS படித்தவர் இது கூட தெரியவில்லை. CBI விசாரணை வேண்டும் என்று அமித்ஷாவிடம் கொடுக்கிறார். டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுது, ஒன்று நீதிமன்றம் மாற்ற வேண்டும், இல்லை என்றால் மாநிலத்தில் எந்த ஆட்சி இருக்கிறதோ அந்த ஆட்சியின் முதலமைச்சர் பரிந்துரை செய்ய வேண்டும். இவர் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற கேஸ் எடுத்துட்டு போயிட்டு CBI கொடுக்க முடியும்? அவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர் அண்ணாமலை. மாநிலத்துடைய ஸ்டேட் கன்சர்ன் இல்லாம செய்ய முடியாது. அது ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்திலும், கேரளாவில் பினராயி விஜயனும், தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் தளபதி அவர்களும் ஒரு தீர்மானமே போட்டிருக்காங்க. சட்டப்பேரவையுடைய தமிழ்நாடு அரசுடைய அனுமதி இல்லாமல் இவர்கள் வழக்கை தொடர முடியாது. இது கூட குறைந்தபட்ச நாணம் இல்லாதவர் அரசியல் பண்றதுக்காக, மலிவான அரசியல் பண்றதற்காக அண்ணாமலை இப்படிப்பட்ட விபரீதங்களை ஏற்படுத்தி வருகிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் அரசியல் அவர்களுக்கு எதிராக முடியும். காவல்துறையினர் மேடை அமைக்கக்கூடாது, இது போன்ற விஷயங்கள்ல நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்றத செய்தி பரவி. இல்லை, இது அவருடைய தார்மீக உரிமை போராடுவது. அனுமதி அளிப்பது காவல்துறையுடைய பெர்வியூ, அவங்க தான் பண்ணணும். அவங்களுடைய பர்வியில அனுமதிச்சா அனுமதி எவ்வளவு போராட்டத்துக்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. அனுமதி மீறி தான் நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம், வழக்குகள் போட்டிருக்காங்க. ஸ்டேஜ் அமைக்கக்கூடாது, கொடிகள்லாம் எதுவும் பயன்படுத்தக்கூடாது சொல்லி நெருக்கடி தெரியல. இப்பதான் நீங்க சொல்றீங்க, நான் அதை என்னன்னு பாக்குறேன். பார்த்துட்டு தேவைப்பட்ட சட்டப்பேரவையிலே பேசுவேன் தோழமை கட்சிக்காக. தேங்க்யூ.